ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேரளா ஸ்டைலில் ஓணமில் செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேர் என்னென்னா வறுத்தரைச்ச சாம்பார்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செய்யக்கூடிய சாம்பார் மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரளா ஸ்டைலில் செஞ்சுருப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த டைம் கேரளா ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு எடுத்துட்டு நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பூண்டு நிறையா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 விசிலுக்கு நல்லா வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி நம்ம ஒரு பவுலில் ஊற போட்டுடலாம். இது எவ்வளோ நேரம் ஊறணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் சாம்பாருக்கு ஒரு மெயின் மசாலா. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3லேருந்து 8 வரமிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக தான் காரம் சாப்பிடுவேன். அதனால் 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 8 கூட ஆட் பண்ணிக்கலாம். மீடியமாக சாப்பிட்றவங்க 5லேருந்து 6 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும். நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆன பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேன்லேயே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அதில் அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அது நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடும். இதுதான் கேரளா ஸ்டைல் சாம்பாரில் முக்கியமான ஒரு ப்ராசஸ். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சாம்பாரில் மோஸ்ட்லி தேங்காய் நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கேரளா ஸ்டைலில் செய்யும் போது பார்த்திங்கன்னா தேங்காய் அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு, வத்தல் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கொரகொரப்பாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம். மோஸ்ட்லி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும் இந்த சாம்பார் பேஸ்ட்டு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு இல்லை பருப்பு தனியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் வறுத்த பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி வெண்டைக்காவை மட்டும் தனியாக வதக்கி வச்சுக்கலாம். ஏன்னா வெண்டைக்காயை மற்ற வெஜிடபிள்ஸோடு நீங்கள் ஆட் பண்ணும்போது குழஞ்சி உடஞ்சி வந்துடக்கூடாது. ஸோ தனியாக வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை தனியாக வதக்கி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி, அதுக்கப்புறம் 2லேருந்து 3 கத்திரிக்காயை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதுதான் வந்து நான் எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ். உங்களுக்கு ஏதாவது வேறு வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் இல்லைனா வந்து வேறு ஏதாவது சேனக்கிழங்கு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பாத்திரத்தில் சாம்பார் செய்ய போகிறோமோ அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்படி வேறு ஏதாவது ஆயில் வச்சுருந்தீங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து ஒரு கை அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதக்கி விட்ட பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போவே போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சாம்பார் கெட்டியாக வேணும்னா நீங்கள் 2 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, நிறையா தேவைப்படாது. அப்படி வந்து சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் 3 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த காயெல்லாம் வந்து நல்லா அரை வேக்காடு ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா 50% வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை முன்னாடியே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப வந்து குழஞ்சிடும், டேஸ்ட்டே கொஞ்சம் மாறிடும். ஸோ வந்து இதெல்லாம் நல்லா வெந்த பின்னாடி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து அதை மூடி வச்சுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்த பின்னாடி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் ஆட் பண்ணிக்கலாம். புளியை நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நல்லா கொதிச்சு வரணும். அந்த சாம்பார் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1லேருந்து 2 வரமிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேரளா ஸ்டைலில் வறுத்தரைச்ச சாம்பார். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரே மாதிரியே சாம்பார் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் கேரளா ஸ்டைலில் சாம்பார் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பார் ரெசிபியை நீங்கள் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம் அப்படின்னு எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாம்பார் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.